ஹலோ ஹலோ, சக்திவேல் டாக்டர் தானே? இல்லைங்க, அவர் கொரோனா டியூட்டி கண்டி மதுரைக்கு போயிருக்காரு. நீங்க? நான் அவரோட ஒய்ஃப் பேசுறேங்க. ஓ, அவர் ஃபோன் பண்ணாருன்னா சப் இன்ஸ்பெக்டர் நாட்ராயன் ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டாருன்னு சொல்லி என்ன கூப்பிட சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேங்க. ஓகே. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு சார். ஐயா! 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 நம்ம புள்ளைய கொன்னுட்டாங்கயா. பாருங்கயா. என்னப்பா சொல்ற? பாருங்க. நேத்து அந்த புள்ள போய் கோகிலா சாப்பிட்ற மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா. அவதான் அதை பால்ல கலந்து கொடுத்து கொண்டிருக்கா. மாமா, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இவளாலதான் கோகிலாவுக்கு மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்திருக்குன்னு. கொஞ்ச நேரம் முன்ன நான் கோகிலா ரூம்குள்ள போனப்போ அந்த புள்ள என்ன பார்த்ததும் ஏதோ பேப்பர் அவசர அவசரமா எடுத்துட்டு போய் கிழிச்சு தீ வச்சுட்டா. எரிஞ்ச மிச்ச மீதிய ஃபாரன்சிக் அனுப்பியிருக்கேன். ரிப்போர்ட் வரட்டும். கேட்டா இல்லைன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லையா, பக்கத்தோட திருமூர்த்தி அண்ணன் சொன்னாரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளைய போட்டு அடிச்சு மிதிச்சிருக்காயா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையா, மொத்த குடும்பம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்கய்யா. நான் அப்பவே தலையில அடிச்சு சொன்னேன், அவன் தப்பானவன், வேண்டாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? என் புள்ள வச்சையா, என் புள்ள என் சாமி வச்சையா. அவனுக்கு அவன் அக்கா பொண்ணோட குடும்ப நேரத்துல தான் விருப்பம். கோகிலாவை சொத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தைய இருந்த நேரத்துல கொலைய பண்ணிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் கோகிலா ஏதோ குழந்தைய இருந்த சோகத்துல தான் பண்ணிருச்சுன்னு நம்மளும் நம்பிட்டோம். அக்கா, இந்த கம்ப்ளைண்ட் பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுக்கா. மொத்த குடும்பத்துக்கிட்ட இருந்தோ எல்லா உண்மையை வெளியே வர வைக்கிறேன்.
ஜானகி ஒரு நிமிஷம் இங்கே பாரு மச்சான், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனா சத்தியமா இதை ஈஸ்வரன் பண்ணிருக்க மாட்டான். ஐயோ சரி மாமா, நான் ஊர் ரூட்டுக்கே வரேன். ஈஸ்வரன் கொலைய பண்ணல சரியா? ஆனா அந்த பிரியா தன் மாமன் அடையறதுக்காக அந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல. என்ன மச்சான் இது எல்லாத்தையும் இப்படி குத்துமதிப்பா பேசுறேன்? எப்படி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சாதானே உண்மை தெரியும். இன்னும் எடுத்து போய் விசாரிக்கிறீங்க? விசாரிக்க வரைக்கும் நாட்டாய் விசாரிச்சுட்டா யாரும் உண்மை சொல்லல. ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு 4 மிதி மிதிச்சா தான் உண்மை வெளியே வரும். ஆனா உண்மை மட்டும் வரட்டும். ஒட்டுமொத்த குடும்பத்தை கொலை கேஸ் போட்டு அந்த குடும்பத்தை உண்டில்லின்னு பண்றான். ஜானகி கையெழுத்து போடுமா, போடுமா கையெழுத்த. கையெழுத்து போடுக்கா. சொந்தக்கார பையனை உள்ள விட்டா போலீஸ் புத்திய காட்டுறியா? எங்களை மீறி இந்த புள்ளைய கூட்டி போன நினைச்சா சொந்தக்கார பையனை பார்க்க மாட்டேன், போலீஸ்காரனை பார்க்க மாட்டேன், தொலைச்சு விடுவேன். புள்ள கை விடுறா. எங்ககிட்ட இவன் வேலையை காட்டுறியா? அண்ணே இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாருண்ணே. ஹலோ காளியப்பா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன இருந்தாலும் எஸ்ஐ மேலே கை வச்சிருக்க கூடாது. உங்க எஸ்ஐ எங்க பொண்ணு மேல கை வச்சிருக்க கூடாது. நீ எஸ்ஐ அடிச்சத கூட பேசி எடுத்துக்கலாம். ஆனால் டிபார்ட்மெண்ட் வண்டி அடிச்சு உடச்சிருக்க பாரு, நீ பெரிய பிரச்சனை சந்திக்க போற. பாரு முருகா, எந்த கொம்பை வந்தாலும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நாங்களாம் எங்கள் பொண்ணுகளை சாமியாக கும்பிட்றோனுங்க. எங்கள் பொண்ணு மேலே குத்தருக்கு நிரூபி நாங்களே அனுப்பிச்சி வச்சிடறோம். எங்களை மீறி கூட்டி போகணுன்னு நினச்சிங்க, உனக்கே நல்லா தெரியும் இந்த வடகாட்டில் இருக்க பயல்கள்லாம் என்ன மாதிரியே காட்டு பயல்கன்னு. வர்றவர் உன்ன மாதிரி காட்டு பயதான். ரிட்டையர்டு டிஎஸ்பி முத்துக்கருப்பன். ஏய் உட்காரு. அடி அடிக்கிறவன் தான்டா போலீஸ்காரன், முதுகில் அடி வாங்குறவன் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி சார். சார் வணக்கம் சார். வணக்கம். உட்கார். சார் என் பேர் ஈஸ்வரன், இவர் எங்கள் அப்பா. வணக்கம் ஈஸ்வர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உன்னை கேள்வி கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இறந்து போன அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? ஆமாம் சார். மாமன் பொண்ணா தம்பிக்கு ரொம்ப உசுரம். சுத்துமா தம்பி, என்ன பாக்குற? காசு எடுத்து போடு.
எங்கள் வயசுக்காரங்களுக்கு பொண்டாட்டி போயிட்டா எங்கள் வாழ்க்கை வெறுமையாயிடும். உனக்கு அப்படி இல்லை, சின்ன வயசு. அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவில்ல? சரி ஈஸ்வர், இந்த சம்பவம் நடக்கும்போது நீ எங்கே இருந்த? தோட்டத்தில் தக்காளி போட்டிருக்கோம் சார். நேற்று நைட்டு நானும் எங்கள் அக்கா அப்புறம் வேலையாட்கள் 3 பேர் தக்காளி பறிக்க போயிட்டோம் சார். உன் வீட்டில் உன் பொண்டாட்டியை தவிர வேறு யாரும் இல்லை? இல்லை சார், என் அக்கா பொண்ணு பிரியா நேற்று நைட்டு வீட்டில் தான் இருந்தா சார். ஏன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகல? சார், அவள் படித்த பொண்ணு சார். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு போனதில்லை சார். தம்பிக்கு அக்கா பொண்ணுன்னா உசுறு இல்லை? ஆமாம் சார். அதெல்லாம் சரி ஈஸ்வர், நேற்று பிரியா ஏன் மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் தூக்க மாத்திரை வாங்கணும்? சார், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் மருந்து எப்போவுமே கோகிலா தான் எழுதி கொடுப்பா. நான் அதை அப்படியே பிரியாகிட்ட கொடுத்துருவேன் சார். மாதம் மாதம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பிரியா தான் சார் வாங்கிட்டு வருவா. ஏதோ இந்த ஒரு வாட்டி மட்டும் அவள் மெடிக்கல் ஷாப் போன மாதிரி எல்லாரும் கட்டுக்கடை கட்டுறாங்க சார். சார், கோகிலா சாவுக்கும் பிரியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். எனக்கு நல்லா தெரியும் சார்.